வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ரீசெண்டாக தான் ஹோண்டா அவங்களுடைய ஹோண்டா ஆக்டிவா ஈன்ற ஒரு பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இனோவேட்டிவ் டிசைனோடையும் ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராக்டிகலிட்டியோடையும் உங்களுக்கு நல்ல ஹெவி லோடரான மாடர்ன் ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குதுன்றதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு காம்படிட்டரே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நோ, ஆல்ரெடி நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் இதுக்கு ஈக்குவலான ஒரு பெஸ்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு எய்த்தர் ரிஸ்தா. ஆமாங்க, எய்த்தர் ரிஸ்தா பத்தி சொல்லணும்னா இதுவுமே நல்ல ஒரு ஃபீச்சரோட அதெல்லாம் பெஸ்ட் ஃபேமிலி பர்பஸுக்கான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த எய்த்தர் ரிஸ்தா விசஸ் ஹோண்டா ஆக்டிவா இது ரெண்டுத்துக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார்க்க முடிச்சு பட் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பர் அப்படின்னு ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமா வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எய்த்தர் ரிஸ்தாலன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 3 வேரியன்ட் கிட்ட இருக்குது. ஆமாங்க, 2.9 கிலோவாட்கானது, இல்லைன்னா இன்னொன்று வந்து 3.5 கிலோவாட்ன்ற மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்குது. பட் நம்ம ஹோண்டா ஆக்டிவால இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டிக்கு எது ஈக்குவலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிட் ரேஞ்ச், அதான் எய்த்தர் 2.9 கிலோவாட்கான இந்த ஒரு ஜெட் வேரியன்ட் வந்து நம்ம ஹோண்டா ஆக்டிவா ஈக்கு ஒரு ஈக்குவலான ரேஞ்சு வருது. ஏன்னா நம்ம ஹோண்டா ஆக்டிவா ஈலன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 1.5 கிலோவாட்கான ட்வின் பேட்டரி கொடுக்குறாங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்தா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 கிலோவாட் பேட்டரி கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப இந்த ஒரு வேரியன்ட் தான் நம்மளுக்கு ஈக்குவலாக வருது. அதனால கம்பேரிசன் நமக்கு நம்ம இந்த வேரியன்ட் தான் எடுத்திருக்கோம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் கம்பேரிசன்ல தான் ஆரம்பிப்போம். டிசைன் வைஸ் பொறுத்தலைக்கு நம்ம எய்த்தரோட ரிஸ்டா பொறுத்தலைக்குன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் அந்த நல்ல ஒரு பாக்ஸி டச்சில் வரக்கூடிய ஒரு ஃபீச்சரிஸ்டிக் டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஒரு எப்படின்னா ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்கும், பட் பாக்ஸி ஃபீல் அந்த ஒரு ஸ்கூட்டரில் இருக்கும். ரொம்ப ஓவர் மாடர்ன் ஃபீச்சரிஸ்டிக் எல்லாம் இருக்காது. பட் ஓவரலாக பார்க்க டிசைன் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா பொறுத்தலைக்கு இந்த இடத்துல டிசைன் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு இனோவேட்டிவ், அது இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிசைன் டோனில் வருதுன்றப்ப டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு பண்ணும் எய்த்தரா ஹோண்டாவான்றதை. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தலைக்கு அந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே இருக்கான்னு சொல்லலாங்க. ஏன்னா வச்சிங்களேன், ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஒரு 7 இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அந்த எல்லா வித அந்த ஒரு ஃபீச்சர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கூகுள் மேப் பார்க்கறது, அது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு ரோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி குறை இல்லைப்பான்னு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட லைட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தாலுக்கு யூஸ்வலாக வர மாதிரி நம்மளுக்கு ஃபுல் எல்இடி செட்டப்ன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு குறையே கிடையாது. ஆமாங்க, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரேஞ்ச். ஆமாங்க, ரேஞ்ச் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்க, நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவால இந்த ஒரு 1.5 கிலோவாட்கான ட்வின் பேட்டரி வந்து பர் சார்ஜுக்கு ஒரு 102 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 102ன்றது என்ன பொறுத்தளவுக்கு ரியலி நல்ல ஒரு ரேஞ்சு தான் அந்த ஒரு வெஹிக்கிளோடைய பேட்டரி கெப்பாசிட்டிக்கு. நெக்ஸ்ட் நம்ம எய்த்தரோட ரிஸ்தா பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதில் வந்து இந்த ஒரு 2.9 கிலோவாட் பேட்டரி வச்சுக்கிட்டு அந்த வெஹிக்கிள் பர் சார்ஜுக்கு உங்களுக்கு 123 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்குது. அப்படின்றப்ப ரேஞ்ச் விஷயத்தில் ரியலி கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது நம்ம எய்த்தரோட ரிஸ்தா. பட் இன்னொரு டிஸ்க்ளைமர், அது என்ன, இந்த ரேஞ்ச் வந்து எல்லாருக்கும் அக்யூரேட்டாக 123 எல்லாருக்கும் 123 தான் கிடைக்கும், 102 எல்லாருக்கும் 102 தான் கிடைக்கணும் அக்யூரேட் கிடையாது. எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஏன்னா எல்லாருடைய அந்த ஒரு ரைடிங் ஸ்டைலு, அவங்க ஓட்டுற ரோட் கண்டிஷன், அந்த டெம்பரேச்சர், அது மாதிரி விஷயங்கள்லாம் மாறிட்டே இருக்குது இல்லைங்களா. அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைட்லி சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இந்த ரேஞ்ச் ஃபிகர்ஸில். பட் ஆனால் ரேஞ்ச் விஷயத்தில் எய்த்தர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கிறாங்க, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. பட் நம்ம ஹோண்டா ஆக்டிவால உங்களுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் வந்து உங்களுக்கு ஸ்வைப்பபிள் பேட்டரி டைப்பில் வருது, அதுவும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எய்த்தர் ரிஸ்தால உங்களுக்கு ஃபிக்ஸட் பேட்டரி நீங்கள் வண்டியோட வச்சு தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த ஹோண்டா ஆக்டிவால இந்த ஸ்வைப்பபிள் ஸ்ப்ளிட் பேட்டரியாக கொடுக்கல. இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தா, ஹோண்டா வந்து இப்போ புதுசாக அந்த ஒரு சார்ஜிங் வால்ன்ற ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஒய்டராக எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ மீன்ஸ் எல்லா இடத்துலையும் அந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு செவுரு மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. இந்த செவரில் வந்து நிறைய பேட்டரி இருக்குதுங்களா, நம்மளுடைய வெஹிக்கிள சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்றப்ப நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு அந்த பழைய பேட்டரி எடுத்து அந்த அதில் இருக்க அந்த போர்ட்டில் போட்டு நம்மளுடைய புது பேட்டரி மீன்ஸ் சார்ஜ் ஃபுல்லாக இருக்கிற நல்ல பேட்டரி எடுத்து அந்த செவர்லேருந்து அந்த பேட்டரி எடுத்து நம்ம வெஹிக்கிளில் போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். சார்ஜ் பண்ணிட்டு இவ்வளோ நேரம் நிற்கணும் அவ்வளோ நேரம் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ரியலி ஒரு நல்ல சிஸ்டம். இதை
கொஞ்சம் ஹோண்டா சீக்கிரமாகவே நம்ம நாட்டில் அதிகப்படுத்தினா இன்னுமே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த ஒரு சில பேரில் அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸில் இருப்பீங்க, ஒரு 2வது மாடி 3வது மாடி 20வது மாடி 30வது மாடியில் கூட ஒரு சில பேர் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி சமயத்தில் நீங்கள் ஃபிக்ஸட் பேட்டரி வச்சு இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுருக்கீன்றப்ப அதை சார்ஜ் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்காது. பட் சப்போஸ் ஒரு போர்ட்டபிள் பேட்டரி இருக்கா, ஜஸ்ட் அப்படி சீட்டை திறந்துட்டு உங்களோட பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டு வந்துட்டே இருக்கலாம். இதை மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா கிட்ட. பட் ஆனால் இந்த ஒரு அட்வான்டேஜில் எனக்கு ஃபீலான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வச்சுங்களேன், அந்த பேட்டரியை பொசிஷன் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீட்டிக்கில் அது யூஸ்வலாக அங்கே தானேப்பா பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பண்ணணும். பட் ஆனால் இன்னும் ஒரு விஷயம், அந்த பேட்டரியை அந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜில் இருக்கிற எல்லா இடத்தையும் பிடிச்சிக்குது. இந்த ஒரு ஸ்கூட்டரில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு விஷயத்துக்கு அந்த அளவுக்கு பெருசாக அவங்க இம்பார்ட்டன்ஸி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இல்லை ஸ்கூட்டரில் சொல்லப்போனால். பட் நம்ம எய்த்தரோட ரிஸ்டால பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 34 லிட்டர்ஸ். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபங்க்னு ஒன்று ஆட் பண்ணலாம். ஃப்ரங்க் அது ஜஸ்ட் ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். அதை ஆட் பண்ணுறீங்கப்போ அது வந்து அரௌண்ட் ஒரு 20 லிட்டர்ஸ் கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கிட்ட கொடுக்குன்றப்ப அரௌண்ட் ஒரு 54 லிட்டர்ஸ் கிட்ட நீங்கள் இந்த வெஹிக்கிளில் நீங்கள் பொருளை கேரி பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் மாதிரி விஷயத்தில் ரெய்லி சூப்பராகவே இருக்குது நம்ம எய்த்தரோட ரிஸ்டா. அப்படின்றப்ப ப்ராக்டிகாலிட்டி அந்த ஒரு ஸ்டோரேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம எய்த்தர் ரிஸ்டாவில் நல்லா இருக்குது. பட் அந்த ஒரு சார்ஜிங் அந்த ஒரு கன்வீனியன்சி மாதிரி விஷயங்கள் பார்க்குறீங்களப்ப நிச்சயமாக நம்ம ஹோண்டா ஆக்டிவா பெஸ்ட்டாக இருக்குது. அப்படின்றப்போ ஒருத்தவங்களும் ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம மோட்டார் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம எய்த்தரோட ரிஸ்டால யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 4.3 கிலோவாட்கான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மோட்டருடைய டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 80 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு 80 km/hன்றதே அதிக ஸ்பீட் தான். அப்படின்றப்ப எனாஃப்னே வச்சுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா இதோடைய மோட்டர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இந்த மோட்டரால் 6 கிலோவாட் ஆஃப் பவரும் அது இல்லாமல் 22 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது இன்னுமே கூட கொஞ்சம் பெட்டர் பவராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, 0 to 60 வெறும் 7.3 செகண்ட்ஸில் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் டாப் ஸ்பீட் இதுவுமே சேம் ஒரு 80 km/h. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் சிமிலர் தான். அப்படின்றப்ப நம்ம அந்த விஷயத்துலாம் பெருசாக எதுவும் கணக்கு பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஆமாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சார்ஜிங் டைம் பற்றி பார்ப்போம். சார்ஜிங் டைம்லையும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே ஒரு ஈக்குவலான பேட்டரி பேக்கேஜ் தான் இருக்குதுன்றப்ப ரெண்டு பேர்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ஒரு சார்ஜிங் டைம் தான் வரும். நம்ம எய்த்தரோட ரிஸ்டா வந்து 0 to 100 சார்ஜ் ஆக நார்மல் சார்ஜரில் சொல்கிறேன் 8 hours 30 minutes கிட்ட எடுத்துக்குது. நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா பொறுத்தளவுக்கு அதுவுமே 0 to 60 சார்ஜ் ஆக ஒரு 8 hours 30 minutes கிட்ட எடுத்துக்குது. அதாங்க அப்படி இப்படின்னு ஒரு 9 மணி நேரம் கிட்ட வரைக்கும் வரும். நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது சார்ஜ் போட்டு விட்டு இந்த ஒரு டைமர் ஏதாவது 9 மணி நேரத்துக்கு அது மாதிரி செட் பண்ணிட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு 100 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்ச் ரெடி ஆகிடும். நீங்கள் அந்த ஒரு நாளில் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட போகிறீங்க சொல்லுங்கள். நார்மலான ஒரு டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ன்றதே என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகம் தான். ரொம்ப ரஃப், ரொம்ப அதிக சிட்டி கம்யூட் பண்ணுறப்ப தான் இந்த 100 கிலோமீட்டர்லாம் அச்சீவ் பண்ண முடியும். மோஸ்ட்லி ஒரு யூஸ்வலான சிட்டி கம்யூட்டுக்கு ஆகிற கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தா ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு நார்மலான பசங்களை கூட்டு போயிட்டு ஸ்கூலில் வருது, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டு வருது, அது இல்லாமல் கடைக்கு போகிறதுன்றப்ப அதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அதிகபட்சம் முடிஞ்சிடும். அப்படியே நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஊருக்கு அதை மாதிரி போயிட்டு வரனா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேஞ்சு தேவைப்படும். அப்படின்றப்ப கூட நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போகிறீங்கிறப்ப இன்னுமே கூட குயிக்காக சார்ஜ் ஆகி உங்களுக்கு இன்னும் அதிக ரேஞ்சு கொடுக்கும். அது இல்லாமல் இந்த ரெண்டு ஸ்கூட்டர்லையும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து என்ன விஷயம்னா ரெக்கமெண்டட்னா அதிகபட்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் எப்போ எமர்ஜென்சி பர்பஸில் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். மற்ற நேரத்தில் நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணுறது தான் நமக்கும் நல்லது, நம்மளுடைய வெஹிக்கிளுடைய பேட்டரிக்கும் நல்லது. ஆமாங்க. சரி, ஓகே. ஓவரலாக இந்த வெஹிக்கிள் பற்றி ஓவரலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை முடிச்சுவோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம எய்த்தரோட ரிஸ்ட் அந்த ஒரு 2.9 கிலோவாட்கான அந்த ஒரு Z வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு 1,27,000 கிட்ட வரைக்கும் வருது. ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் அந்த ஒரு ஸ்கூட்டருக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸுக்கு அந்த ஒரு மானியம் கிடைக்குது, அது கிடைக்குதுன்றாங்க. மேபி ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ப்ரைஸிங்கில் ரெடியூஸ் ஆகலாம். பட் டேக்ஸ் அதெல்லாம் தனியாக இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு 1,30,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கில் ஜஸ்ட் ஒரு 4,000 தான் டிஃப்ரென்ஸ் வருதுன்றப்ப ப்ரைஸிங் விஷயத்துல ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் காலாக தான் இருக்காங்க.
அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்கள் எதை பார்த்து எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் அண்டர் ஸ்டோரேஜ் அது மாதிரி விஷயங்கள்லாம் தேவை. எனக்கு அந்த ஒரு ஃபிக்ஸட் பேட்டரியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே எனக்கு வெஹிக்கிள் நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஓவரலாக எனக்கு ஃபேமிலி பர்பஸுக்கு தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த எய்த்தரோட ரிஸ்க் தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு அந்த ஒரு ஸ்வைப்பபிள் பேட்டரி டெக்னாலஜி அதெல்லாம் நான் கொஞ்சம் மேலே வீட்டு மெத்த மாடை அதான் 2வது மாடி 3வது மாடிலாம் ஏறி போயிட்டு நான் சார்ஜ் போடணும். என்னால் கீழெல்லாம் வச்சு சார்ஜ் போட முடியாது. அது இல்லாமல் எனக்கு டிசைன் வந்து ரொம்ப அந்த ஒரு ஓவர் பாக்ஸி டச்செல்லாம் இருக்கக்கூடாது. என்னமோ ஒரு ஓவர் ரோபோட்டிக் ஃபீல் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஓவர் பாக்ஸி டச்லாம் வேணாம். எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸியாக ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு கிளாஸி, அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்கியான லைட்டர் ஃபங்கி டோனில் ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட ஆக்டிவ் ஆகின்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.